மாப்பிள்ள தேனியிலேருந்து இது பிடிஎஸ் எஃப்எஃப் ஐலாண்ட். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் டோன்ட் லீவ் மீ பார்ட் 11. ஸோ போன பாட்டில் நம்ம எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, நீங்கள் அஞ்சலி டே ஜேகே 3 பேர் கூடயுமே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்க. இந்த சைடு யூங்கி, பெரி, ஜேஹோப், லியா இவங்க 4 பேருமே டே வீட்டில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்க போனாங்க. அங்கே வியடாக இருக்கேன்னு ஏதோ ஒரு டோரை ஓப்பன் பண்ணும்போது இங்கே டேக்கு அலாரம் அடிச்சிருது. அவங்க பதட்டமாக கிளம்பி போகிறான். பட் நம்ம ஆளுங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து தான் ஸ்டாப் பண்ண. இப்போ கண்டினியூ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எஃப்எஃப்குள்ளே போகலாம். இப்போ டே சாவி எடுத்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். போனால் ஷீஷி டோர் கிட்ட நின்றுட்டு பொறாண்டிக்கிட்டு இருக்கு. அப்போ டே, ஷீஷி என்னாச்சு? யார் வந்தா? வீட்டுக்கு யார் வந்தா? சாரு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? இங்கே பாரு ஷீஷி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதட்டமாக கேட்குறான். அது க்யூட்டாக நின்று குலைச்சிக்கிட்டு அவன் மேலே தாவிக்கிட்டே இருக்கு. நேராக உள்ளே போகிறான். பார்த்தா வீடு அப்படியே தான் இருக்குது, எதுவுமே மாறவே இல்லை. நேராக அந்த சைட் டோருக்கு போகிறான். அந்த செவரு மாதிரி அந்த சீக்ரெட் டோரு, அதை போய் ஓப்பன் பண்ணுறான். அங்கேயும் எதுவும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இப்போ அப்படியே இந்த சைடு திரும்பி அந்த ஹை செக்யூர்டான வால்ட் டோர் அதை பார்க்குறான். பார்த்துட்டு நிற்கும்போது ஷீஷி இங்கே வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஷீஷி என்ன ஆச்சு? சாரு யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? என்ன ஆச்சு சொல்லுடி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஷீஷி அவனை பார்த்து குலைச்சிட்டே எங்கேயோ ஓடுது. டேவும் பின்னாடியே போகிறான். பார்த்தா வாசலில் நின்று குலைச்சிக்கிட்டு இருக்கு. அதை டே பார்த்துட்டு, கன்ஃபார்மாக யாரும் வந்திருக்காங்க, இல்லைனா ஷீஷி இப்படி குலைக்காது. கடவுளே, என் சாரு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த ஹை செக்யூர்ட் வால்ட்டுக்குள்ளே போயிட்டு பாஸ்கோட் போட்டு உள்ளே போகிறான். ஷீஷியும் அவன் கூட உள்ளே ஒடியாந்துருது. அவன் போயிட்டு பயங்கரமாக அழுகுறான். இப்போ அப்படியே இந்த சைடு யோங்கி ரொம்ப தூரம் டே வீட்டிலேருந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு வேலியில் நிறுத்துறான். நிறுத்திட்டு 3 பேருமே உட்காந்து பயங்கரமாக மூச்சு வாங்குறாங்க. தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி அள்ளு விட்டுருது. அப்போ பெரி, என்னாச்சு யூங்கி சார்? யாராவது என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அங்கே என்னத்தை பார்த்தீங்க? ஏன் இப்படி பதட்டமா வரீங்க? டேக்கார் ஏன் திடீர்னு வந்துச்சு? என்ன ஆச்சு? பிளான் எதுவும் சொதப்பிக்கிச்சா? என்ன பண்ணீங்க? அக்கா, நாங்கள் உள்ளே போனோடனே பெருசாக டே அண்ணனும் சாரு அக்காவும் இருந்த ஃபோட்டோ இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு தான். பட் எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம், அஞ்சலி அக்கா வீட்டுக்கு போயிட்டு தேடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டோர் வந்து செவுரு மாதிரியே இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. சரி அதில் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக அங்கே அது ஒரே வெப்பன்ஸாக இருந்துச்சுக்கா. ஒரே கத்தியும் நிறைய ரத்தமும் இருந்துச்சு. அப்புறம் நிறைய காஸ்டியூம்ஸு. ஐயோ, அதை பார்த்தோன்னே எனக்கு தலையெல்லாம் சுற்றிருச்சு. அது மட்டும் இல்லை, அப்படியே இந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய டோரு. அந்த டோர் ஃபுல்லாகவே செக்யூரிட்டி சிஸ்டம் அக்கா. பாஸ்கோட்லாம் போட்டு எவ்வளோ ஹை செக்யூர்டாக இருந்தது தெரியுமா? அது அடியிலேருந்து புகையெல்லாம் வந்துச்சு. அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோமா, அலாரம் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எங்களுக்கு கேட்கவே இல்லை. பார்த்தா அங்கே டே அண்ணனுக்கு அடிச்சிருக்குக்கா. அங்கே வயன் அவ்வளோதான், என்ன ஆனாலே தெரியல. சரி, அதை கேட்டுட்டு தான் அவங்க வந்துட்டாங்க சீக்கிரமாக. பா, உசுர கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்தா. நல்ல வேலை லியா ஷீஷி அவுத்து விட்டா, இல்லைனா யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பச்சையாக தெரிஞ்சிருக்கும். சி கடவுளே அப்படின்னு சொல்கிறான். இங்கே அப்படியே பெரி அப்படியே சாஞ்சிடுறாங்க. இங்கே யூங்கி, கைஸ் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், நம்ம அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். பட் அந்த ரூமை ஓடும்போது தான் ஃபோட்டோ எடுத்தேன், கிளியராகவே வரல. இங்கே பாரு, சே கைக்கிட்ட இந்த எவிடன்ஸை மிஸ் பண்ணிட்டோமே. சரி ஓகே, இன்னொரு டைம் கிடைக்காமல போயிடும். ஜேஹோப், இப்போ நீ வயனுக்கு கால் பண்ணு, அவங்க சேஃபான்னு கேளு. அவங்க ரொம்ப பதட்டமாக இருக்க போகிறாங்க. நீ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்காங்களான்னு கேளு. தோஸ்த் கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லி ஜேஹோப் உங்களுக்கு கால் பண்ணுறான். இங்கே நீங்கள் காலே எடுக்க முடியல, அடிச்சடிச்சு பார்க்குறாங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். நீங்கள் அவங்க 2 பேருக்கும் நடுவில் நின்றுட்டுருக்கீங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஜேகே, அஞ்சலி டேக் அடித்து பாரு, ஏன் அவ்வளோ பதட்டமாக போனான்? டேக்கு கால் பண்ணு. அதான் ஜேகே, நானும் கால் பண்ணுறேன், பட் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சு அவனுக்கு? இந்த மாதிரி தான் இப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டு இருக்கான். நிம்மதியாக ஒரு 10 நிமிஷம் கூட அவனால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? ஏன் இப்படி பண்ணுறான்? ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் என் சிரிச்சானே அவன். திடீர்னு இப்படி ஆயிடுச்சு சே அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே இந்த சைடு லியா, பெரிய அக்கா இவங்க தான் சாரு அக்கா, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டுறா. பெரி பார்த்துட்டு, ஓ இவங்க தானே அது, அழகாக இருக்காங்கல்ல,
எவ்வளோ லாங் ஹேரில் சூப்பராக இருக்காங்க. அதான் ஜஸ்ட் மிஸ்ஸுக்கா. சி, செத்துட்டோன்னே நினச்சேன். பா, ஆனால் அந்த டோரில் என்னமோ இருந்துச்சு இல்லை சார்? அங்கேருந்து புகையெல்லாம் வந்துச்சு. கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அதை உடைச்சி என்ன இருக்குன்னு பார்த்துருக்கலாம். அப்பயே என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாமே கன்ஃபர்ஸ் ஆகி கன்க்ளூட் ஆகிருக்கும். சே அப்படின்னு சொல்லி வெறுப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே. இப்போ அப்படியே இந்த சைடு நீங்கள் 3 பேருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கிட்ட வரீங்க. ஸோ ஜேகே அவன் வண்டிக்கிட்ட வந்து பார்த்தா, ஐயையோ வண்டி பஞ்சரு. என்ன ஜேகே சொல்கிற? என்ன பஞ்சர்? நல்லா தானே இருக்க வண்டி. ஏய் இங்கே பாரு, டயர் எவ்வளோ அமுங்கி போயிருக்குன்னு. என்னடா அமுங்கி போயிருக்கு? நல்லா தானே இருக்கு. வயன், உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? இது ஏன் வண்டி, எப்படி இப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அஞ்சலி, நீ என்ன பண்ணுற? வயனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுரு, சரியா? ஏண்டா நீ கூட்டிகிட்டு போ. இல்லை இல்லை, நீ கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுரு. சரி ஜேகே, நான் கூட்டிகிட்டு போகிறேன், வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்கிட்ட போகிறாங்க. இங்கே நீங்கள், ஜேகே என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ணுற? நான் உன் கூட தானே பைக்கில் வந்தேன். நம்ம வீட்டுக்கு போகலாம், ஏன் எங்கேயாவது போகணுமா? கண்ணை திறந்து பாருடி, இங்கே பாரு, அமுக்கி காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு டயர் அடிச்சு காட்டுறான். பார்த்தா கொஞ்சம் அமுங்குது. அதை பார்த்துட்டு, சரி ஓகே, நீ பஞ்சர் போட்டு வீட்டுக்கு வா, நான் வீட்டுக்கு போகிறேன், சரியா? சரி, நீ கால் பண்ணி வீட்டுக்கு போயிட்டுன்னா நான் வந்துடுறேன். சரி அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு உள்ள செம்ம பதட்டமாக இருக்குது. பிகாஸ் அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. டக்குன்னு உங்களுக்கு கால் ரிங் ஆகுது. லியா தான் அடிக்கிறா. உங்களால் அட்டனும் பண்ண முடியல. ப்ளூடூத்தை வேற எடுத்து பர்ஸில் வச்சிட்டீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. இந்த சைடு திரும்பினா ஜேகே வண்டியோட நின்றுட்டுருக்கான். ஸ்ட்ரைட்டாக பார்த்தா அஞ்சலி காரில் வந்து நின்றுட்டுருக்காங்க. வாவையன் வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டியில் ஏறுறீங்க. வண்டியில் நீங்கள் ஏற போகும்போது திரும்பி உங்களுக்கு ஜேஹோப் கால் பண்ணுறான். ஸோ மாற்றி மாற்றி உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நீங்களும் அஞ்சலியும் வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. இந்த சைடு ஜேகே, அப்பாடா போயிட்டா. இந்த டேக்கு என்னாச்சு? லூசு பையன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்? அவள்கிட்ட வேற நான் ரொம்ப பில்டப் பண்ணி வச்சிருந்தேன், என்ன நினச்சாலும் தெரியல. சே அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு கால் பண்ணி பார்க்குறான். பட் நோ ரெஸ்பான்ஸ், அவனும் எடுக்கவே இல்லை. கடவுளே, இந்த பையன் என்ன பண்ணுறான்? ஒருவேளை சரக்கு போட்டு மட்டையாயிட்டானோ, கை நடுங்கிருக்குமோ, அதான் ஓட்டான் போல. சரி வீட்டுக்கே போய் பார்ப்போம், நாய்க்கு வரண்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே டே வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஸோ இப்போ நீங்களும் அஞ்சலியும் காரில் போய்கிட்டே, அப்புறம் ஏன் என்ன படிப்புலாம் முடிஞ்சிருச்சா? முடிக்க போகிறேன், இன்னும் ஒரு செம் தான் இருக்குது. ஓகே சீக்கிரமாக முடிச்சுட்டு ஜேகேவை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாதீங்க, சரியா? ஏன்னா 3 வருஷம் ஜேகே பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். அவன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து எங்களை பற்றி பேசினதை விட உன்னை பற்றி தான் ரொம்ப அதிகமாக பேசியிருக்கான். அப்படியா? அந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணானா என்ன? நீ வேற, ஏன் அந்த அளவுக்கு உன்னை மட்டும்தான் லவ் பண்ணான் தெரியுமா? நீ ரொம்ப லக்கி தெரியுமா? எங்கள் ஜேகே கிடைக்கிறதுக்கெலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும். போது புகழ்ந்தது ரோட்டை பார்த்து ஓட்டு. என்னடி ஜேகே கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற? ஓ சாரி சும்மா சொன்னேன், கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு திரும்பியும் கால் வந்துட்டே இருக்குது. பார்த்தா திரும்பியும் யூங்கி தான் அடிக்கிறாரு. யூங்கி காலை பார்த்த உடனே நீங்கள் அஞ்சலி கிட்டேருந்து மறைக்கிறீங்க. டக்குன்னு அஞ்சலி, என்னடி உனக்கு கால் வந்துட்டே இருக்கு, எடுக்கவே மாட்ற? யாரு? ஒன்றும் இல்லை, ஜேஹோப் தான். வெளியே வந்திருக்கேன்ல, அதை வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்லி கால் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால தான். நீ விடு, நான் வீட்டுக்கு போய் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஏண்டி, உன் தம்பி தானே, வாங்கிட்டு போய் கொடு. இல்லை அவன் வேலைக்கு நின்னா ரொம்ப நேரம் ஆயிடும், நான் வீட்டுக்கே போய் பேசிக்கிறேன். ஏண்டி, எடுத்து பேசு. இவ்வளோ நேரமாக அடிக்கிறான், ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போகுது பையன். இல்லை எமர்ஜென்சிலாம் இல்லை, எமர்ஜென்சியாக இருந்தால் அம்மா அப்பா அடிச்சிருப்பாங்க. பரவாயில்ல, எடுத்து பேசு. இத்தனை டைம் அடிக்கிறான், நானும் அப்பையிலேருந்து பார்க்குறேன். இல்லை பரவாயில்ல, எடுத்து பேசுடி. பரவாயில்லன்னு சொல்கிறல்ல, நீ ரோட்டு பார்த்து ஓட்டு அப்படின்னு ஹார்ஷாக சொல்லிடுறீங்க. அப்போ டக்குன்னு அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ அஞ்சலி மைண்ட் வாய்ஸில், இவளுக்கு ஏன் கால் வந்துட்டே இருக்கு? கால் எடுக்க சொன்னால் ஏன் இவ்வளோ கோவப்படுறா? ஒருவேளை டே வீட்டு அலாரம் அடித்ததுக்கும் இவளுக்கு சம்மந்தம் இருக்குமோ என்னன்னு தெரியலையே, ஏன் ஒரே மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அப்படியே இந்த சைடு நீங்கள் மைண்டில், அந்த 4வது ஆள் மாஸ்க் போட்ட பையன்
யாருன்னு கேட்டு பார்ப்போமா? அப்படியே கேட்டா மாட்டிப்போமே. சரி ஓகே, அவங்க கிட்ட வேற மாதிரி கேட்கலாம். அஞ்சலி. சொல்லுவையன். இல்லை, நீங்கள் 2 பேர் மட்டும்தான் ஜேகேக்கு ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், நாங்கள் 2 பேரும் தான். ஏன்? இல்லை, வேற ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லையா? இருக்காங்க வயன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு 4வது ஆள் ஒருத்தர் இருக்கான். நாங்கள் மொத்தம் 4 பேர். நான், டே, ஜேகே, அப்புறம் 4வது ஆள் ஒருத்தர் இருக்கான். யார் அது? அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச வரும்போது டக்குன்னு அஞ்சலிக்கு யூங்கி கால் பண்ணுறான். நீங்கள் யூங்கி கால் பண்ணுறதை பார்த்துடுறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு மொழியெல்லாம் பிதுங்குது, அப்படியே செம்மையாக பயந்துடுறீங்க. அப்போ அஞ்சலி எடுத்து சொல்லி, யூங்கி மேம், ஸ்டேஷனில் உங்களை பார்க்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. எப்போ வருவீங்க? அது நான் இப்போ தான் ஒரு வெளியே வந்தேன். அப்புறம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டை வீட்டில் விடுறதுக்காக போயிட்டுருக்கேன். முடிச்சுட்டு நேராக ஸ்டேஷன் தான் வருவேன். இதோ ஒரு 15 மினிட்ஸில் வந்துடுறேன். சரியா? ஓகே மேம். 15 மினிட்ஸா? ஓகே மேம், நான் வெயிட் பண்ண சொல்கிறேன் அவங்கள. சரி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ இந்த சைடு அப்படியே யூங்கியோட கேங். கைஸ் நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ அஞ்சலி ஜேகே வைன் கூட தான் இருக்காங்க. யாரையோ விடுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அதை முடிச்சுட்டு நேராக ஸ்டேஷன் தான் போவாங்க. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க வந்தோடனே எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிடுறேன். அவன் சொல்லிடுவான். நம்ம அந்த கேப்பில் அஞ்சலி வீட்டுக்கு போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துடலாம். என்ன சொல்கிறீங்க? சரி சார், போகலாம் சார். சரி சார், போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே யூங்கி கேங் வந்து அஞ்சலி வீட்டுக்கு எவிடன்ஸ் தேடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ காரில் போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே இந்த சைடு ஜேகே டே வீட்டு வாசலில் போய் நின்றுட்டுருக்கான். இப்போ ஜேகே அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது. வீடே அமைதியாக இருக்குது. உள்ளே போயிட்டு டே 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 டேயாங் எங்கடா இருக்க? டே ஷிஷி அப்படின்னு சொல்லி வீடு பூரா கூப்பிடுறான். பட் நோ ரெஸ்பான்ஸ். அப்போது அந்த சீக்ரெட் டோர் ஓப்பனில் இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்துட்டு, இந்த டோர் ஏன் ஓப்பனில் இருக்குது? அவன் இதை திறந்து வைக்க மாட்டானே. ஷிஷி அப்படின்னு கூப்பிடுறான். அப்போது ஷீஷி உள்ள முணங்குற சவுண்டு கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். அப்போ பார்த்தா ஷீஷி ஃபுல்லாக ரத்தத்தோடு வருது. அது ஒயிட் கலர் நாய்க்குட்டிங்கிறதுனால அது மேலே ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஜேகே செம்மையாக பயந்துடுறான். ஏ ஷீஷி, என்னாச்சு? இங்கே வா, இங்கே வா. என்னாச்சு? ஐயோ, உனக்கு அடிப்படலையே. யாரோட பிளட் இது? டே எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அதுகிட்ட. அது குலைச்சிக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல ஜேகேக்கு. தவிக்கிறான். அப்பதான் அந்த செக்யூரிட்டி டோரை பார்க்கறான். பார்த்தா அது ஓப்பன்ல இருக்கு. உள்ள இருந்து ஒரே புகையா வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே உள்ள பார்த்தா அது ஃபுல்லா ஃப்ரீசர் ரூம். ஒயிட் கலர்ல பளிச்சுன்னு லைட் அடிக்குது. ஃபுல்லாவே ஃப்ரீஸ் தான் இருக்கு. அந்த ரூமுக்கு நடுவுல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை ஜேகே பார்க்கறான். டே 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 என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே பார்க்குறான். பார்த்தா அந்த பாக்ஸ் கடியில இருந்து ரத்தமா போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு செம்மையா பயந்துடுறான். அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா டே கை அறுத்துக்கிட்டு அங்க அன்கான்சியஸ்ல கிடக்குறான். அவ்வளவுதான், ஜேகேக்கு உயிரே இல்ல. அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்துறான். டே டே என்னடா இது? கையை அறுத்துக்கிட்ட. ஐயோ ஐயோ டே இங்க பாரு. டே 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 ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டேவை தூக்கிடுறான். தூக்குனா ரத்தம் கையில இருந்து ஒழுகுது. ஃபுல்லா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல் இருக்கு கையை அறுத்துக்கிட்டு. ஷீஷி பின்னாடியே ஓடி வருது. போற வழியிலேயே டே டே ஏன்டா இப்படி பண்ணு கடவுளே, ஐயோ ஷிஷி நவுரு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடுறான். டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு நேரா போய் டேவோட காரை எடுத்து அந்த காருக்கு பின்னாடி டேவை பொறுமையா படுக்க வச்சுட்டு அவன் தான் டிரைவ் பண்றான். போற வழியிலேயே பயங்கரமா அழுவுறான், கத்துறான். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை
நினைக்கின்றதா இப்போ அப்படியே இந்த சைடு நீங்களும் அஞ்சலியும் போயிட்டு இருக்கீங்க. அப்போ அஞ்சலிக்கு ஒரு கால் வருது. ஜேகே தான் பண்றான். பண்ணிட்டு அஞ்சலி அஞ்சலி என்னாச்சு? ஏண்டா ஏன் கத்துற? என்னாச்சு? டே 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 கை அறுத்துக்கிட்டாண்டி. அந்த ஃப்ரீசர் ரூம்ல அன்கான்ஷியஸ்ல கிடக்குறான். அஞ்சலி நிறைய ரத்தம் போயிடுச்சு. அஞ்சலி கடவுளே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. சீக்கிரம் வா அஞ்சலி. ஹே என்னடா சொல்ற? என்னாச்சு? நல்லா இருக்கானா? எனக்கு தெரியல, அவன் அன்கான்ஷியஸ்ல கிடக்குறான். எனக்கு பயமா இருக்கு. நீ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வா. இந்த வந்துடுறேன். எந்த ஹாஸ்பிட்டல்? இந்த ஹாஸ்பிட்டல் வந்துரு. சரி சரி நீ பயப்படாத, அவனை பார்த்துக்கோ. நான் வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். நீ பயப்படாத, சீக்கிரம் போ. சரி சீக்கிரம் வா, எனக்கு பயமா இருக்கு அஞ்சலி அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறான். இப்ப அப்படியே ஜேகே ஹாஸ்பிட்டலுக்கு டேவை கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போய் தோல்லே தூக்கி போட்டுட்டு நேரா டாக்டர் பார்க்க ஓடுறான். எல்லாரும் அவனை பேன் பாக்குறாங்க. அப்படியே டேவோட கையில இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு பின்னாடி. இந்த சைடு அப்படியே நீங்க வயன் வயன் டே கையெடுத்துக்கிட்டானா வயன்? ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வயன். ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காரை திருப்பிடுறாங்க. நீங்க என்ன அஞ்சலி சொல்றீங்க? டே கையெடுத்துக்கிட்டாங்களா? ஏன் என்னாச்சு? எனக்கு தெரியல, என்னன்னே தெரியல. ஏன் கையெடுத்துக்கிட்டான்? ஐயோ அவன் பதட்டமா போகும்போதே நினைச்சோம் அவன் சரியான சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க. நீங்க ஒண்ணு இல்ல பார்த்து போங்க, நீங்க நிதானமா போங்க, நமக்கு ஏதாவது ஆயிட போகுது, நீங்க நிதானமா போங்க, ஒன்னும் இல்ல, டேக்கு ஒன்னும் ஆகாது, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் படுத்துறீங்க. இந்த சைடு அப்படியே யூங்கி, ஜே ஹோப், லியா அப்புறம் பெரி 4 பேருமே வந்து அஞ்சலி வீட்டுக்கு போறதுக்காக வேகமா போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் டாக்டர் என் ஃப்ரெண்டு டாக்டர் கையெடுத்துக்கிட்டான், என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். டாக்டர் கொஞ்சம் ப்ளீஸ் பாருங்க டாக்டர், எனக்கு பயமா இருக்கு டாக்டர். கடவுளே டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ரத்தம் ரொம்ப போயிடுச்சு டாக்டர், நிறைய ரத்தம் போயிடுச்சு டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஒன்றும் இல்லை தம்பி, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, வாங்க நர்ஸ் வந்து ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் இதில் வைங்க தம்பி, இவரை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ டேவை ஐசியூக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜேகே வெளியே உட்கார சொல்லிட்டாங்க. ஜேகே அந்த ரூம் வாசல்லே அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கடவுளே என்னாச்சு தெரியல இந்த பைத்தியக்காரனுக்கு, இவனை நான் இதுக்கு தான் தனியாவே விட மாட்டேன். செய் எல்லாம் என் நேரம், நான் கொஞ்சம் லவ்ல வெளில போனதுனால என் நண்பனுக்கு இப்படி ஆகணுமா? வேணாம், இனிமே எனக்கு எதுவும் வேணாம், என் நண்பனை நான் ஒழுங்கா பாத்துக்கிட்டா போதும். டே ஏன்டா இப்படி பண்ற? நீ இல்லாம நான் எப்படா இருப்போம் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகுறான். எங்கள் கூறல் கொஞ்சம் கேட்கவில்லையா அப்படின்னு ஜேகே அழுதுட்டு என்ட்ரன்ஸை பார்த்தா நீங்களும் அஞ்சலியும் வேகமா வந்துட்டு இருக்கீங்க. ஜேகே அஞ்சலியை பார்த்துட்டு அஞ்சலி டே அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ அஞ்சலியும் அழுகுறாங்க, ஜேகேவும் அழுகுறாங்க. நீங்க அதை பார்த்துட்டு ஹே என்னது இவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க? கடவுளே, ஹே ஜேகே என்னாச்சு டேக்கு? எனக்கு தெரியல, அவன் வீட்டுக்கு போனேன், அவன் கையை அறுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான், அன்கான்சியஸ்ல கிடந்தான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல வயன் அப்படின்னு அழுகுறான். அப்ப நீங்க ஹே நீ வண்டி பஞ்சர்ல சொன்ன, ஏன் நீ டே வீட்டுக்கு போன? இல்ல வண்டி பஞ்சர் ஒட்டிட்டு தான் நான் டேவை பார்க்கலான்னு போனேன். அவன் ரொம்ப பதட்டமா போனான்ல, அதனாலதான் அவனை என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பின்னாடியே நான் போனேன். நல்ல வேலை அவன் எப்படி கிடந்தான் தெரியுமா? அஞ்சலி ஷீஷி மேல ஃபுல்லா ரத்தம், நான் அவளுக்கு தான் அடிபட்டுருச்சோன்னு சொல்லி பார்த்தா அவளுக்கு அடிப்பல்ல அஞ்சலி, டேவோட ரத்தம் தான் அஞ்சலி பக்கத்துலயே நின்று இருக்கா, அவன் மேல எல்லாம் பட்டிருக்கு அஞ்சலி. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அஞ்சலி கிட்ட பயங்கரமா கதறி கதறி அழுகுறான். அப்ப அஞ்சலி ஒன்னும் இல்ல, இங்க பாரு, அழுகாத, ஃபர்ஸ்ட் நம்ம டேக்கு ஒன்னும் ஆகாது, அவன் பைத்தியக்காரன்டா, அவனை தனியா விடக்கூடாதுன்னு நம்ம எத்தனையோ டைம் நினைச்சோம், நம்மளால இருக்க முடியல. எப்படி ஜெயிக்க அவன் கூட 24 hours இருக்கிறது? இந்த மாதிரி இருந்தா எப்படி ஜெயிக்க? சரி விடு, அவன் சரியாய் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், நீ அழுகாத முதல்ல அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி அழுகுறாங்க. அப்ப நீங்க இங்க பாருங்க, 2 பேரும் ஃபர்ஸ்ட் அழுறத நிறுத்துங்க, டேக் ஒன்னும் ஆகாது, அவன் ஐசியூல இருக்காருல, அவரை டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க, நீங்க முதல்ல பயப்படாதீங்க, வெளியே இருக்க நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உள்ள அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நீங்க அழுகாதீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க
அப்படின்னு சொல்லி நீங்களும் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகே அழுகுறத உங்களால் பார்க்க முடியல. அப்படி கதறி கதறி அழுகுறான். அப்போ தான் அவன் எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியுது. இப்போ அப்படியே இந்த சைடு உங்கள் கேங்கு ஜேஹோப், லியா, அப்புறம் யோங்கி பெரி, இவங்க 4 பேருமே அஞ்சலியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு, சார் உள்ளே பூந்துடலாமா? அதான் யாரும் இல்லையே, போயிடலாம் சார். சரி ஜேஹோப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இறங்கி 4 பேருமே அஞ்சலியோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு கெஸ்ட்டு வந்த மாதிரி வாசலில் நிற்கிறாங்க. நின்றுட்டு முதல்ல காலிங் பெல் அழுத்தி பார்க்குறாங்க. உள்ள அஞ்சலி இல்லை நல்லாவே தெரியும். பட் சாவி எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. பார்த்தா சாவி ஒரு ஃப்ளவர் வாஷ்க்கு அடியில் இருக்குது. அதை பார்த்துட்டு, சார் அங்கே இருக்குது அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறான். நைஸா லியா அதை எடுத்துட்டு ஃபோன் அடிக்கிற மாதிரி எடுத்து காதில் வச்சுட்டு, ஹலோ அஞ்சலி அக்கா, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், உள்ளே போய் உட்காந்துருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பேசிட்டு கதவை திறந்து எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ யாருக்கும் எந்த டவுட்டுமே வரல. நேராக உள்ளே போயிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிற ஃபோட்டோ ஹாலில் பெருசாக ஃப்ரேம் பண்ணியிருக்கு. அதை பார்த்துட்டு ஜேஹோப்பும் பெரியும் அப்படியே ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க மொழியெல்லாம் பிதுங்கி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அக்கா இது யாருன்னு தெரியுதா? நல்லாவே தெரியுதுடா. அப்போ அந்த மாஸ்க் போட்டிருந்தவன் இவன் தானா? ஐயோ இவங்க, உடனே நான் பையனுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே செம்ம ஷாக்கில் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே ஜேகே அஞ்சலி கிட்ட, அஞ்சலி நீ அவன்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டியா கையெடுத்துக்கிட்டான்னு சொன்னியா? இல்லை நான் இன்னும் சொல்லலை. அவன்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லு, அவன்கிட்ட சொல்லாமல் இருக்க வேணாம், சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அஞ்சலி கால் பண்ணுறாங்க. யாருக்கோ கால் பண்ணா, டேய் நம்ம கையெடுத்துக்கிட்டான்டா, வீட்டில் அன்கான்ஷியஸாக கிடந்திருக்கான். நம்ம ஜேகே தான் போய் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா வாடா, அவன் ஐசியூவில் இருக்கான்டா, பயமா இருக்குடா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த சைடு என்ன பேசினாங்கன்னு தெரியல. இப்போ அஞ்சலி ஜேகே கிட்ட வந்து, இன்னொரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான், அவன் ஒய்ஃபோட வெளியே இருக்கானா, வந்துடுறேன்னு சொல்லிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே 5 மினிட்ஸ் ஆகுது. உங்களுக்கு கரெக்டாக ஜேஹோப் கால் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா பக்கத்தில் ஜேகேவும் அஞ்சலியும் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த காலை கட் பண்ணி விடுறீங்க. பட் ஜேஹோப்பும் பெரியும் உங்களுக்கு தொடர்ந்து விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அஞ்சலி பார்த்துட்டு, ஜேகே வயனுக்கு அப்பையிலேருந்து கால் வந்துட்டே இருக்கு, அவள் எடுக்கவே மாட்டான், என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜேகே உங்களை பார்க்குறான். ஏன் என்னாச்சு? வீட்டில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனையாமா? இல்லை ஜேஹோப் தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு ஏதாவது சொல்லிட போகிறேன் அசிங்கமா, போய் எடுத்து பேசிட்டு வா போ அப்படின்னு அதட்டுறான். நீங்கள் பயங்கரமாக பயந்துடுறீங்க. அப்போ டக்குன்னு சைடில் போய் நின்றுட்டு ஃபோன் எடுக்கிறீங்க. பின்னாடி ஜேகேவும் அஞ்சலியும் உங்களை பார்க்குறாங்க. எடுத்து, ஹலோ ஜேஹோப், என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்க? நான் வெளியே வந்தால் ஃபோன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அக்கா அக்கா என்னாச்சு? இல்லை நாங்கள் அஞ்சலி வீட்டில் இருக்கோம், எவிடன்ஸ் தேடலான்னு வந்தோம். சரி அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இந்த சைடு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகேவும் அஞ்சலியும் வாசலை பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு நீங்கள், நான் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன், இப்போ ஃபோனை வை, பக்கத்தில் எல்லாரும் இருக்காங்க. அக்கா நீ இதை கேட்டே ஆகணும். அந்த 4வது ஆள் யார் தெரியுமா? நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன்டா, சொல்றத கேளு. அக்கா புரிஞ்சுக்க, அந்த 4வது ஆள் யார் தெரியுமா? சரி சீக்கிரம் சொல்லு, யாரு அது அப்படின்னு அவன் சொல்ல வரான். அப்போ உங்களுக்கு பின்னாடி டக்குன்னு அஞ்சலி, ஜேகே அதோ வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டக்குன்னு திரும்பினா, சிம்மினண்ணா நீங்களா? ஆமா சிம்மினண்ணன் தான். அஞ்சலி அக்கா, சாரு, ஜேகே, அப்புறம் ஜிம்மினண்ணன். என்னடி இது, வயன் நம்பவே முடியல வயனால அப்படின்னு அழுகுறான். இங்க நீங்க
நீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டன்னாய் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எஸ், அந்த மாஸ்க் போட்டிருந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜிமின், ஜேகே, அஞ்சலி, டே 4 பேருமே தான் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து. அவன் நேராக உள்ளே வந்துட்டு, எங்க டே எங்க, என் நண்பனுக்கு என்னாச்சு, அவன் நல்லா இருக்கானா அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை வாயை பொழந்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்க மொழியெல்லாம் பிதுங்குது, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே அவனை ஸ்டன்னாய் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ளாஷில் மைண்டுக்குள்ளே அவன் திஞ்சர் ஊற்றுனது அந்த பையன் மேலே அவன் கத்துனது அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. அவனை அப்படியே பேன்னு பார்க்குறீங்க பயத்தோட. அப்போ டக்குன்னு ஜேகே உள்ளதான் இருக்கான், வா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை உள்ள அழைச்சிட்டு போகிறான். அஞ்சலியும் பின்னாடியே போகிறாங்க. நீங்கள் அந்த சேரில் அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்துருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஃப்ரம் BTS FF Island. வரட்டா.